நிதின் கே ஜோஸ் டைரக்ஷனில் நம்ம மம்முட்டி விநாயகனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு மலையாள மூவி தான் களம் காவல். இந்த படத்தோடைய ஒரு ஓணம் ஸ்பெஷல் போஸ்டராக இப்போ நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. படத்தோட தேட்டர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். தளபதி விஜயோடைய பையனான ஜேசன் சஞ்சய் லைக்கா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய அந்த பட்ஜெட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இன்னுமே எக்ஸ்ட்ரா மணி வேண்டதுனால ஜேசன் சஞ்சய் லைக்கா கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து கொடுக்க மறுத்துருக்காங்க. அதனால இந்த படத்தை இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. படம் மொத்தமாகவே ஸ்டாப் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ரவி அரசு டைரக்ஷனில் மகுடம்னு நம்ம விஷால் வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படத்தோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. மொத்தமாக 3 லுக்கில் நம்ம விஷாலை பார்க்க முடிஞ்சுது. நடுவில் இருக்க விஷால் கெட்டப் மட்டும் தான் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் இந்த படம் இப்போ ஃபைனலாக நம்ம விஷாலே டைரக்ட் பண்ணுற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. தலவரான்னு ஒரு மலையாள மூவி நமக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸாக நாளைக்கு தேட்டரில் கொண்டு வராங்க. யோகி பாபுடைய லக்கிமன் மூவியை டைரக்ட் பண்ண பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷனில் குமரன் தங்கராஜனோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் குமார சம்பவம். இந்த படத்தோட ப்ரோமோ கட்ஸ்லாம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ கட்ஸ்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு. செப்டம்பர் 12 அன்னைக்கு இந்த படம் நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஜெயநம்பியா டைரக்ஷனில் நம்ம பிருத்திவிராஜ், அனுமோகன் மற்றும் ஷன்மியோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு மலையாள மூவி தான் விளையாட் புத்தா. இந்த படத்தோட அஃபிஷியல் டீசரை நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெற்றிமாறனும் எஸ்டிஆரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. STR 14 அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்க்கி மூவி டைரக்ட் பண்ண அந்த டேரக்டர் தான் STR 14 டைரக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூட வந்துச்சு லாஸ்ட் பிப்ரவரியில். ஆனால் இப்போ STR 14 நம்ம வெற்றிமாறன் தான் டைரக்ட் பண்ண போறோம். இது வடச்சென்னை யூனிவர்ஸில் இந்த படம் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 10 செகண்ட்ஸ்க்கான ஒரு ப்ரோமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோமே பார்க்க நல்லா இருக்கு. அப்டேட்ஸ் கமிங் சூன்ற மாதிரிலாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வடச்சென்னை யூனிவர்ஸில் வரதுனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பார்க்கலாம். ஒரு நாளையிலிருந்து நம்ம சிவகார்த்தினுடைய மதராசி திரைப்படம் கிராண்ட் தேட்டர் ரிலீஸ் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக காலைல 6 AM இருந்து இந்த படத்தோட ஷோஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் சரி, நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கர்நாடகாலையுமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ FDFS காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக படம் எப்படி இருக்க போது, எப்படி வந்திருக்கு, ஏஆர் முருகதாஸோடைய கம்பேக் மூவி இந்த படம் இருக்குமான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங் ரெடியான கூலி மூவியை செப்டம்பர் 11 அன்னைக்கு அமேசான் பிரைமில் நமக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே அவ்வளோ இருக்கு. நிறைய செகண்ட் சேனலில் இதுக்கான அப்டேட் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க நம்புறேன். சாரதா ஸ்ரீநந்தோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் தான் தி கேம் யூ நெவர் பிளே அலோன். இந்த சீரிஸோட தமிழ் டப்டு வெர்ஷனை வருகின்ற அக்டோபர் 2 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்ல சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகுது. விஷ்ணு மஞ்சு மற்றும் பல பிரபலங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு தெலுங்கு டிவோஷனல் மூவி தான் கண்ணப்பா. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை ஒரு வழியாக இப்போ நமக்கு பிரைமில் ஆட் பண்ணிட்டாங்க. அக்ஷய்குமார், மோகன்லால், சரத்குமார் மற்றும் பிரபாஸ்லாம் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க கேமியோ அப்பியரன்ஸா. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசென்ட் வாட்ச் தாங்க. இந்த படத்தோடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. நாளைக்கு நம்ம அனுஷ்கா ஷெட்டியோட ஆக்டிங்ல ரெடியான காட்டி மூவியோட தமிழ் வெர்ஷன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு படம் தான் நம்ம கிறிஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட தமிழ் வெர்ஷன் நாளைக்கு உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நானுமே இந்த படத்தை பார்க்க பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கேன். அனுஷ்காவோடைய அந்த மாசான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பாக தியேட்டர்ல தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். செம்ம ரணக்குடரமா இருக்க போது. நம்ம லெஜெண்ட்ஸ் நினைச்சோடைய தி லெஜெண்ட் மூவியோடைய ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. இந்த படம் நமக்கு தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ரொம்ப சீக்கிரமா இருக்க போதுன்னு லெஜெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் பிக்லாம் கூட வந்திருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்கு. கண்டிப்பா படம் வேற சம்பவம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எதெல்லாம் குறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் நம்ம லெஜெண்ட் மாத்திருக்காரு மொத்தமாகவே. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு டர்னிங் படமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு கோலிவுட்ல. பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு சக்ஸஸ் கொடுக்குதுன்னு. தனுஷோடைய இட்லி கடைமையோட தெலுங்கு ரிலீஸை SPM ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்க. அக்டோபர் 1 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு சைமல்டேனியஸா தெலுங்குலயுமே ரிலீஸ் ஆகும். பாம்னு ஒரு தமிழ் மூவியை செப்டம்பர் 12 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. படத்தோட ட்ரைலர் பார்க்கறது கொஞ்சம் காமெடியா இருக்கு. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. தேஜா சஜாவோட ஆக்டிங் ரெடியான மிராயன்னு ஒரு தெலுங்கு அட்வென்ச்சர் டிராமாமியோட தமிழ் வெர்ஷன் நமக்கு தியேட்டர்ல தமிழ் டப்பிங் கூட நெக்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல கன்னடா ரிலீஸ் ஈவென்ட் நாளைக்கு நடக்க போகுது. பாபுவோட ஆக்டிங்ல ரெடியான கே ரேம்ப்னு ஒரு தெலுங்கு மூவியை வருகின்ற அக்டோபர் 18 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் டப்பிங் ரைட்ஸ்மே சோல்ட் பண்ணிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கூட இந்த படம் நமக்கு வீட்டில் வரப்போ வரும். இந்த படத்துல இருந்து கலலே கலலே அப்படின்ற ஒரு சாங்கை செப்டம்பர் 9 அன்னைக்கு ப்ரீமியர் பண்ண போறாங்களாம். பெல்லம் கொண்டா சா ஸ்ரீனிவாசோடைய கிஷ்கிந்த பூரின்னு ஒரு தெலுங்கு மூவியை வருகின்ற செப்டம்பர் 12 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அல்லர் நரேஷோட ஆக்டிங் ரெடியான ஹால்ககால்னு ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசருமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ராம்புதினோட ஆக்டிங் ரெடியான ஆந்திரா கிங் தாலுகான்னு ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷன்ல இருந்து பப்பி ஷேம்னு ஒரு சாங்கை வருகின்ற செப்டம்பர் 8 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அந்த படத்தோட தமிழ் வெர்ஷனோட கிளைம் பண்ணியிருக்காங்க.